நான் கோச் முத்து. தொடர்ந்து நெறைய வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது, ஹஸ்லிங் பண்றதுக்கு தடையா இருக்கிற விஷயங்கள்லாம் என்னன்னு. நெறைய மைண்ட் செட் பத்தி பேசியிருக்கோம், சேல்ஸ் பத்தி பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோல என்னோட கரண்ட் நிலைமை தான் என்ன தடுக்குதுன்னு சொல்றேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து குழந்தை இருக்கு. எனக்கு வந்து வயசு 35 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு. என் குழந்தைங்கள பார்த்துக்கிற நேரம் இல்ல எனக்கு. ஒருவேளை நான் வேலைக்கும் போயிட்டு பிசினஸையும் பார்த்துக்கிட்டா, வீட்டுக்கு என்னால டைம் குடுக்க முடியாதோ! அ இல்ல எனக்கு போதுமான அளவுக்கு பிசினஸ்ல போடுறதுக்கு பணம் இல்ல. இல்ல எனக்கு வந்து எபிலிட்டி கம்மியா இருக்கு. என்னால வந்து மறுபடியும் ஒரு விஷயத்த கத்துக்க முடியுமான்னு தெரியல. இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, இத நீங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ மாத்திக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் வேலைக்கும் போயிட்டு பிசினஸையும் கத்துக்கணும், பிசினஸையும் பண்ணணும்னு உங்க மைண்ட் தான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்கும், இதுக்கு முன்னாடியே. போதுமான அளவு உங்க குடும்பத்துக்கு நேரம் என்னால செலவு பண்ண முடியல அப்படின்னு என்னைக்கோ ஒரு நாள் தோணுனதுனால தான், நம்ம வேலைய விட பிசினஸ்ன்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா, நம்ம நேரத்தோட கண்ட்ரோல் நமக்கு இருக்கும். டைம் ஃப்ரீடம் கிடைக்கும்னு உங்க மனசு தான் உங்ககிட்ட என்னைக்கோ சொல்லியிருக்கும். இன்னைக்கு காரணமா சொல்லி பிசினஸ் பண்ண விடாம உங்கள உட்கார வைக்கிற இந்த ரீசன் தான், ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு பிசினஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பிசினஸ் நான் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கும். ஸோ நீங்க சொல்ற காரணங்கள் பிசினஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமா? இல்ல உண்மையிலேயே அந்த பிசினஸ் பண்ணி நான் வாழ்க்கையில முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போணும் ஃபினான்ஷியலா, சக்சஸ் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷனான ரீசனான்னு நீங்க தான் பார்க்கணும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க அக்ரி பண்ணியிருந்தாலும், டிஸ்அக்ரி பண்ணியிருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன்.